ஃப்ளவர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கதை? ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார்னா, ஒரு தண்டோரா போட்டு ஒரு பிரகடனம் பண்ணார். அதாவது, என்னுடைய சாம்ராஜ்யத்துல, என்னுடைய நாட்டுல இருக்கிற 3 அறிவாளிகளுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு. அதனால தான் அறிவாளி நினைக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. போட்டிகள் நடத்தப்படும். அந்த போட்டிகளின் முடிவில் 3 அறிவாளிகள் செலக்ட் பண்ணப்படும். அந்த 3 அறிவாளிகள் என்ன கேட்குறாங்களோ அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ராஜா அனௌன்ஸ் பண்றார். கேட்கணுமா? அப்படியே நீ நானு போட்டி போட்டுக்கிட்டு அப்ளை பண்றாங்க. பல விதமான போட்டிகள் நடக்குது. அந்த போட்டிகள் முடிவில் 3 பேரை செலக்ட் பண்ணிடுறாங்க. முதலாம் அவர் ராஜா அரச சபை. முதலாம் அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ராஜா கேட்கிறார் முதலாம் அவர்கிட்ட, என்னப்பா உன்னுடைய ஆசை என்ன சொல்லு? என்னுடைய நாட்டிலேயே சிறந்த 3 அறிவாளிகள் நீங்க தான். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன சொல் தவற மாட்டேன். சொல்லு, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு, நீ இவ்வளோ பெரிய அறிவாளியா இருக்கிறதுக்கு அப்படின்னு ராஜா சொல்றாரு. உடனே முதலாம் அவர் சொல்றார், ராஜா எனக்கு ஒரு உங்க அரண்மனை இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும். அவ்வளவுதானா? ஆமா ராஜா, எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும். சரி மந்திரி, உடனே இவர் கேட்குற மாதிரி இவருக்கு வீடு கட்டி கொடுங்க நம்ம செலவுல. ஓகே சரி. ரெண்டாம் அவர், உங்களுக்கு என்னப்பா வேணும்? ராஜா, என்னுடைய ஊர்ல இருந்து இந்த அரண்மனைக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல ரோடு இல்லை, அதனால ரொம்ப அழகான நல்ல ரோடு வேணும். அவ்வளவுதானா? ஆமா சரி ஓகேப்பா. மந்திரி, இவர் கேட்குற மாதிரி இவருடைய வீட்டுல இருந்து இந்த அரண்மனை வரைக்கும், அவரோட வீடு எங்க இருக்கோ, எந்த ஊர்ல இருக்கோ, அங்கேருந்து இங்க வரைக்கும் அருமையா 4 லேன் ரோட் போட்டு கொடுத்துருப்பா. ஓகே சரி. மூணாம் அவர் ரொம்ப பவ்யமா பணிவா, ராஜா நீங்க என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய விருந்தாளியா ஒரு வாரம் தங்கணும். ஓகே அவ்வளவுதானா? என்ன வித்தியாசமா இருக்கு? வீடு கேட்டாரு, ரோடு கேட்டாரு, காசு பணம் எதுவுமே வேண்டாமா? நகைகள், பொன்மணிகள், வைரம், நான் உன் வீட்டுக்கு தங்கணுமா? சரி ஓகே சரிப்பா. 3 அறிவாளிகளுக்கும் அவருடைய விஷ் கிராண்ட் பண்ணியாச்சு. ஒரு மாசம் போகுது. மந்திரி சொல்றாரு, முதலாவது ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு, அரண்மனை மாதிரி வீடு கட்டி கொடுத்தாச்சு. ரெண்டாவது ஆளுக்கும் ரோடு போட்டு கொடுத்தாச்சு மகாராஜா. மூணாம் அவத்தை கேட்டார் இல்லையா, நீங்க அவருடைய வீட்டுக்கு போய் தங்கணும்னு. அதுக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க தான் சொன்ன சொல் தவறாத ராஜா, அதனால நீங்க அவர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சரி கிளம்பலாம், போலாம், இளவரசியை கூப்பிட்டு போலாம் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஆனா மந்திரி யோசிக்கிறார். என்ன மந்திரி யோசிக்கிறீங்க? இல்ல, அவன் வீடு எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி இருக்குமோ, நீங்க வேற ஒரு வாரம் போய் தங்குறேன்னு சொல்லிட்டீங்க. நான் இந்த பாதுகாப்பு வசதிகள்லாம் வேற பார்க்கணும். எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை மழை பெஞ்சா ஒழுகுமோ என்னவோ, அவன் வீடு எப்படின்னே தெரியலையே மகாராஜா. அப்படியா? என்ன பண்ணலாம் மந்திரி? நீங்க போய் தங்கணும். அதனால நீங்க தங்கறதுக்கு ஏதுவா சகல வசதிகளும் உடைய ஒரு வீடு அவனுக்கு கட்டி கொடுத்துருவோம். ஓகே ஆமா அதான் ரைட் அப்படின்னு ராஜா ஆர்டர் போடுறாரு. அந்த மூணாவது அறிவாளிக்கு ஒரு அழகிய வீடு, எல்லா வசதிகளோடையும் ராஜா தங்குற மாதிரியான ஒரு வீடை கட்டிடுறாங்க. ஒரு மாசம் போயிடுது. என்ன மந்திரி, இப்ப போலாமா? இல்ல, அந்த வீட்டுக்கு போற பாதை, அந்த ஊருக்கு போற பாதை சரியில்லை, அதனால பாதை போடணும், நல்ல ரோடு போடணும். குண்டும் குழியுமான ரோட்ல உங்களுடைய ரதம் போச்சுன்னா உங்க உடம்பு வலிக்குமே, என்ன ஆகுறது? சரி ரோட போடுங்க சீக்கிரம். ரோடையும் போட்டுடுறாங்க. ஓகே இப்ப கிளம்பலாமா? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன சொல்லுங்க மந்திரி, நீங்க இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க, என்ன பாதுகாப்பா? அதான் நீங்க வீடு கட்டி கொடுத்துட்டீங்க, ரோடு போட்டீங்க, அப்புறம் இப்போ என்னுடைய பரிவாரங்கள் வரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. இருக்காது ராஜா, நீங்க ஒரு வாரம் அங்க போய் தங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க உங்க மகள் கையால செய்யற சில உணவு வகைகளை தான் சாப்பிடுவீங்க. உங்க மகளை எப்படி கூட்டிட்டு போறது? ஆமா, அவன் திருமணமாகாத பையன், அவன் வீட்டுல போய் என் மகள் கன்னி பொன் எப்படி அந்த புறத்தை விட்டுட்டு கன்னிமாடத்தை விட்டுட்டு போய் இருக்கிறது சிக்கலான விஷயமா இருக்கே அப்படின்னு ராஜாவும் மந்திரியும் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கும்போது இளவரசி வராங்க. அவங்க சொல்றாங்க,
என்ன என்ன பிரச்சனை, 2 பேரும் இப்படி சோகமா இருக்கீங்க? ராஜா சொல்றாரு, இது அம்மா விஷயம். இந்த மாதிரி சிறந்த அறிவாளி, அவன் வீட்டுக்கு நான் போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஆனா சாப்பாடு வந்து நீ செய்யற சில பக்குவமான விஷயங்கள், என்னுடைய ஆரோக்கியத்துக்காக நீ செய்யற சில விஷயங்கள், உணவு வகைகள் வந்து உன் கையால தான் அதை செய்ய முடியும். அது ஒரு வாரம் எப்படி நான் இது பண்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னையும் கூட்டிட்டு போக முடியாதே, என்ன பண்றது? ஏன் பேசாம கன்னி பொண்ணா தானே நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது, மணப்பொண்ணா என்ன அமுச்சிருங்க அப்படிங்கிறா இளவரசி. என்னது அப்படிங்கிறார் ராஜா. கோவம் வந்துருது. ஒரு சாதாரண ஆளு, அவனை போய் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பொண்ணு, ராஜா பொண்ணு. என்னப்பா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவர் யாரு? நீங்களே என்ன சொன்னீங்க? என்னுடைய நாட்டுல இருக்கிற சிறந்த அறிவாளிகளில் 3 பேர் அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணிருக்கீங்க. அவருடைய பெரிய அறிவாளித்தனத்தை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. முதலாவது ஆள் என்ன கேட்டான்? வீடு கேட்டான், கொடுத்துட்டீங்க. 2வது ஆளு ரோடு கேட்டான், கொடுத்துட்டீங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க அவர் வீட்டுல வந்து தங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் மூலமா, ஒரு ஆசையின் மூலமா அவர் என்னெல்லாம் சாதிச்சுக்கிட்டாரு? அவர் வீடு கட்டிக்கிட்டாரு, அரண்மனை மாதிரி, நீங்க வந்து தங்குற மாதிரி ரோடு போட்டுக்கிட்டாரு. அடுத்து இப்போ நீங்க போய் தங்கணும்னா உணவு ஏற்பாடு பண்ணணும். இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்குமாப்பா? நல்ல உங்களுடைய நாட்டு குடிமகன், பிரஜை அப்படின்னு இளவரசி சொன்னதும் ராஜாவும் மந்திரியும், ஆமா இளவரசி சொல்றது கரெக்டு தான், நல்ல பையன், புத்தி சாதுரியமான பையன் அப்படின்னு சொல்லி இளவரசிய அந்த பையனுக்கு கல்யாணமும் பண்ணி மாப்பிள்ளையாவே ஆக்கிட்டாங்க. அவன் இளவரசன் ஆயிட்டான். பாத்தீங்களா? ஒரே ஒரு சாதாரண விஷயம். அவனுடைய ஆசை என்ன? ராஜா தன் வீட்டுக்கு வந்து தங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வரி ஆசையில எவ்வளோ வசதிகள் அவன் செய்துக்கிட்டான் பாத்தீங்களா? எவ்வளோ விஷயங்களை அவன் சாதிச்சுக்கிட்டான் பாத்தீங்களா? அந்த நாட்டுக்கே அவன் வந்து வருங்கால ராஜாவா ஆயிட்டான். அது மாதிரி நாம சந்தர்ப்பங்களை கரெக்டா பயன்படுத்த தெரியணும். நமக்கு என்ன தேவை, நாம என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வர ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், சந்தர்ப்பங்கள் ஒரு தடவை தான் கதவை தட்டும்னு வேற பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சரியா பயன்படுத்தி நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது நம்மளால மட்டும்தான் முடியும். அப்போ வந்து நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்ல என்னால, அதனால வந்து, இந்த காரணத்தினால வந்து, இவங்களால வந்து அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா சந்தர்ப்பம் எப்பவாவது ஒரு தடவை தான், வீட்டு மகாலட்சுமி ஒரு தடவை தான் கதவை தட்டுவா. அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற திறமைகளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய செம்மையாகவும் அற்புதமாகவும் நல்லபடியாகவும் வழி நடத்திட்டு போறது நம்ம கையில தாங்க இருக்கு. அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க கையில் தான். இன்றைக்கு இந்த கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு புதிய கதையோட இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.